ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா இன்னும் ஒரு விஷயம் கூட தெரியாமலேயே இருக்கிறாய்? நானோ உன்னை எப்பொழுதுமே பார்த்து கொண்டு இந்த விஷயம் இப்படி செய், இந்த விஷயத்தை இப்படி செய், அந்த விஷயத்தை அப்படி செய் என்று சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் நீயோ எதையுமே காதில் வாங்காமல், எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு மதிப்போடு எடுத்து நடத்தாமல் ஏன் இப்படி அலட்சியமாக இருக்கிறாய்? நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொன்னேன், ஆனால் அதை நீ காது கொடுத்து கேட்க வேண்டும். அந்த விஷயமானது எவ்வளவு முக்கியமாக இருந்தால் உனக்கு அசரீரியாக சில விஷயத்தை நான் சொல்ல வந்திருப்பேன். என்னுடைய தங்கத்திற்கு அதிகமாகவே பயம் இருக்கிறது. ஏனென்றால் வாழ்க்கையில் நீ பார்த்த விஷயங்களோ அப்படி. உன்னுடைய மனதை குறை சொல்லி, உன்னை குறை சொல்லி எனக்கு எதுவும் கிடைக்கப் போவது கிடையாது. அது மிகவும் தப்பான ஒரு விஷயம். உன்னுடைய மனதில் ஆரம்ப காலத்தில் தைரியமான பிள்ளையாக தான் இருந்தார். ஆனால் உனக்கென்று ஒரு குடும்பம் வந்த உடனேயே அந்த குடும்பத்தில் என்னென்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்ட பிறகு அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது என்றால் பயம்தான் உனக்கு முதலில் வந்தது. காரணம், அனைவரையும் நீ உன்னுடைய உயிர் போல பார்க்க ஆரம்பித்து விட்டாய். ஜாதகம் பார்க்கும் பொழுது கூட யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் சொல்லிவிட்டால் உடனே பயம் வந்து ஓடி வருவார். என்னம்மா இது, என்னதான் நடக்கிறது சாயி? உன்னை தான் நான் தாயும் தகப்பனுமாக நினைத்து கொண்டு இருக்கிறேன். சில நேரத்தில் உன்னை அம்மா என்று கூட அழைக்கிறேன், அப்பா என்று கூட சொல்கிறேன். எல்லோரும் இப்படியெல்லாம் ஜாதகத்தை பார்த்துவிட்டு சொல்கிறார்கள். ஆனால் எனக்கோ பயமாக இருக்கிறது. என்னை காப்பாற்ற சாயி என்று நீ என்னிடம் சொல்லும் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு புரியும். தங்கமே, வாழ்க்கையில் எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய ஜாதகத்தை மாற்றும் அளவுக்கு சக்திகள் நிறைந்தவர்கள்தான் நாங்கள். உன்னுடைய ஜாதகம் எப்படி இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும். தெரியாமல் அல்ல, ஏனென்றால் உருவாக்கியது நாங்களே. உருவாக்கிய எங்களுக்கு அனைத்து விஷயமும் செய்ய தெரியும், சொல்ல தெரியும், மாற்றி அமைக்கவும் தெரியும். உன்னுடைய எதிர்பார்ப்புகள், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும், எதை எதிர்பார்க்கிறாய், எந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் என்பது தெரிந்தே நான் உனக்கு விஷயத்தை அனைத்தையும், நடக்கப் போகும் விஷயம் அனைத்தையும் சொல்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே இனி வரும் நாள் சரியாகத்தான் இருக்கும். ஒரு நாள் கூட இனிமே நீ தோற்று போக மாட்டாய். கண்டிப்பாக உன்னுடைய வாழ்வில் எல்லாவற்றுக்கும் நான் துணை உண்டு. போராட்டங்களுக்கு மேல் போராட்டங்கள். எத்தனை விஷயங்கள் நடந்தது. என்னம்மா, உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் கூட எனக்கு தெரியாது என்று நினைத்தாயா? எல்லா விஷயமும், உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயமும் எனக்கு கண்டிப்பாகவே தெரியும். உன்னுடைய மனதில் இருக்கும் ஒவ்வொரு ஆசைகளுக்கும் கண்டிப்பாக கூடிய விரைவில் நான் ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை கொடுப்பேன். ஏங்காதே, எல்லா விஷயத்திலேயும் கலங்காதே. இனி கலங்க என்னுடைய மனமானதோ வலிக்கிறது. ஒரு அப்பாவுக்கு தன்னுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருந்தால்தான் பிடிக்கும். கண்டிப்பாக நீ உன்னுடைய வாழ்வில் தோற்று போக மாட்டாய். ஒவ்வொரு காலமும் ஜெயித்து அடுத்தடுத்து என்னென்னலாம் செய்யலாம் என்பதை முடிவெடுத்து நீ செய்வாய். நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உனக்கு இன்பமாகவே நடக்கும். துன்பங்களை மறந்து இன்பங்களோடு வாழக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை, பக்கத்தில்தான் இருக்கிறது. துன்பமானது இனி இல்லை என்பதையே முடிவெடுத்துக்கொள். தெய்வங்கள் ஆகிய நாங்கள் எல்லோரும் சேர்ந்து முடிவெடுத்து விட்டோம். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே திருப்தியாக நடக்க வேண்டும், எல்லாமே உனக்கு பிடித்தது போல நடக்க வேண்டும் என்பதை நாங்கள் முடிவெடுத்து விட்டோம். காலம் போடும் கணக்கு எப்பொழுதும் தவறாகாது. எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்களானது நடக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த அளவுக்கு இன்பங்களானது பஞ்சமே இல்லாமல் நடக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் உனக்கு பிடித்தது போலவே நடத்தி தரப்படும். துரோகங்கள், எத்தனை விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ துரோகத்தை சந்தித்தாய். இனிமேல் அந்த துரோகங்கள் எதுவும் நடக்காமலும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு பிடித்த மாதிரியும் நான் அமைப்பேன். எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நொந்து போகாதே. ஏனென்றால்
ஒவ்வொரு இடத்திலும் நான் உனக்காக இருக்கிறேன் என்ற நம்பிக்கைக்கு வா. அடுத்த நிமிஷம், அதாவது நீ நினைக்கிறாய் அல்லவா, அடுத்த நிமிஷம் நடக்க வேண்டும் என்று, அடுத்த நிமிஷம் நிச்சயமாக இனிமேல் வரும் நாள் நடக்கும். ஒரு விஷயத்தை நீ சரியாக தெரிந்து கொள். ஒரு உன்னுடைய வாழ்க்கையில் இந்த தேதிக்குள் இந்தந்த விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் அது நடக்கவில்லை என்றால் அந்த நுனியில், அந்த நாள் எந்த நிமிஷம் நினைக்கிறாயோ அந்த நுனியில் கூட உனக்கு எல்லா விஷயமுமே நடக்கும். பொறுப்பான பிள்ளையாகவும் எதிர்பார்க்கும் விஷயமாகவும் எல்லாமே உனக்கு நடத்தி தரப்படும். யோகத்திற்கோ எந்த பஞ்சமும் கிடையாது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கிறது. அது எல்லாம் காலதாமதம்தான் ஆகுகிறதே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு காலமும் ஒரு பொழுதும் நடக்காமல் மட்டும் போகாது. எல்லாமே நடந்து உன்னுடைய வாழ்வில் நீ கஷ்டமே படாமல் இன்பமாகவே வாழ்வாய். நலன், அதாவது உடலில் நிறைய 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 குறைகள் இருக்கிறது. அந்த குறைகள் அனைத்தும் நீங்கி வாழ்க்கையில் சந்தோஷமான விஷயங்களும் சந்தோஷமான அற்புதங்களும் இனி வரும் காலம் உனக்கு நடக்கும். தோற்றுப்போவது இனி வாழ்வில் இல்லை, ஜெயிப்பது மட்டுமே தான் உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரும் நாள் இருக்கிறது. என்னம்மா, நான் சொல்வது எதுவும் ஆறுதல் வாக்கல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் கூடிய விரைவில் நடக்க இருக்கும் பொன்னான வாக்கு. இந்த பொன்னான வாக்கு என்றுமே நீ நிச்சயமாகவே ஆசைப்படும் அளவுக்கு உனக்கு எல்லா விதமான அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து தரும். கண்ணீர் வேண்டாம், கவலை வேண்டாம், துக்கம் வேண்டாம், எதுவும் வேண்டாம். எதுவும் இழக்கப் போவது கிடையாது. எல்லா இன்பத்தையும் இனி பெறுவாய். நாளுக்கு நாள் சந்தோஷங்களை அதிகமாகவே பெற்று ஒவ்வொரு நாளும் இந்த சாய் துணை இருப்பேன். என்னை நீ எப்படி பார்க்கிறாயோ அப்படியே உனக்கு நான் காட்சி தருவேன். சிவன் என்றால் சிவன், பெருமாள் என்றால் பெருமாள். எந்த தெய்வமாக இருந்தாலும் நீ என்னை எப்படி பார்க்கிறாயோ அப்படியே நான் உனக்கு காட்சி கொடுத்து உன்னை வாழ வைப்பேன். தொல்லைகளுக்கு இனி இடமில்லை, சந்தோஷங்களுக்கு மட்டுமே தான் இனிமேல் இடம். நாளுக்கு நாள் உனக்கு இன்பமும் பல மாற்றங்களும் கண்டிப்பாக வரும். கவலை இல்லாமல் சந்தோஷமாக இருங்கள். இனிமேல் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.